Hello everyone, welcome to my channel. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ரெண்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். 2 ஆத்தர்ஸை பற்றியோ இல்லை ஒரு ஆத்தர் பற்றி சம்மத வீடியோ ஏதாவது ஒன்று போட்டுட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர், சாசர், ஸ்பென்சர், மில்டன், ட்ரைடன், போப், வேர்ட்ஸ்வர்த் இவங்களை பற்றி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எஸ்டி காலரிட்ஜ் ஒரு மேஜர் ரைட்டர் இன் ரொமான்டிக் ஏஜ் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 by 1 என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எஸ்டி காலரிட்ஜ் ஏன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவரை பற்றி இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ இவரோட மேஜரான ஒர்க்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டு என்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவரோட லிரிக்கல் பேலன்ஸில் பார்த்திங்கன்னா இவர் வந்து டோட்டலி வந்து ஒரு 4 or 5 poems மட்டும்தான் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோட போம் தான். அதே மாதிரி இவர் வந்து போம்ஸ் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் அளவுக்கு நிறையெல்லாம் கிடையாது. ஒரு மினிமலான போம்ஸ் தான் எழுதியிருக்காரு. பட் ஆனாலும் அந்த எழுதின போம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்கும். எல்லா மோஸ்ட் ஆஃப் த போயம்ஸ் வந்து அவரோட போம்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குப்லகான் ஆகட்டும், பிஜிடிஆர்பியில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, யூஜிடிஆர்பியில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, டிஜெக்ஷன் அண்ட் ஓட், ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர். அப்புறம் இவரோட லிட்ரரி கிரிட்டிசிசம், பயோகிராஃபியா லிட்ரரியா ஒன் ஆஃப் த மேஜர் லிட்ரரி கிரிட்டிசிசம் ஒர்க்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதில் இவர் யூஸ் பண்ணியிருக்க டேர்ம்ஸு, அந்த டேர்ம்ஸ்க்கு என்ன மீனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக நிறைய கொஷின் பேப்பரில் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் தாண்டி இருக்க கொஷின்ஸும் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த எக்ஸ்பிரஷன் ancestral voices prophesying war occurs in. ஸோ இந்த போம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். விஷன் என்ன, ட்ரீமில் வர ஒரு விஷனு. ஸோ அந்த விஷனை எப்படி ட்ரீம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு ட்ரீம் நம்மளுக்கே ட்ரீம் வந்ததுன்னா திடீர்னு நம்ம வேறு ஒரு ஊரில் இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் திடீர்னு இந்த ஊரில் இருந்த மாதிரி இருக்கும், வேறு யாரோ ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்னலாம் பதிவாயிருக்கோ அது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 1 or 2 seconds தான் அந்த ட்ரீம் இருக்குமே ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி அந்த செகண்ட்ஸில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போம்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரீமில் வர விஷன் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் வந்து இவர் ஒரு 3 paragraphs வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு பேலஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி, அந்த பேலஸை சுற்றி என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வாரை வந்து சொல்கிறாங்க. அந்த குப்லகான்ற ஒரு கிங்கை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் ஒரு மெய்டு வருவாங்க, அந்த மாதிரி. அப்புறமா இவரை பற்றியே அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் தான் வந்து இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் வருது. ஸோ த போமஸ் குப்லகான். ஸோ குப்லகானை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ஃபிகர் ஆஃப் த அபிசினியன் மெய்ட் அப்பியர்ஸ் இன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதே போமில் தான் வருது, லாஸ்ட் பேராகிராஃபில் வந்து வரும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு சோகத்தோடு உக்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். ஸோ த போமஸ் குப்லகான். நெக்ஸ்ட், Coleridge's statement that imagination dissolves, diffuses, dissipates in order to recreate relates to. ஸோ இது எதுக்கு ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் செகண்டரி இமேஜினேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 டேர்முமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பயோகிராஃபியா லிட்ரரியால் யூஸ் பண்ணியிருக்க டேர்ம்ஸ். ஸோ பயோகிராஃபியா லிட்ரரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட ஒரு சில விஷயங்களில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஸோ லிரிக்கல் பேரட்ஸோட ப்ரிஃபேஸில் வந்து வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்லுவார்னா, நேச்சுரலாக நமக்கு வரும், நம்ம உட்காந்தோன்னா நேச்சுரலாகவே நமக்கு வந்து அந்த போம் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதில் வந்து இவர் உடன்பட மாட்டார். ஏன்னா போம் அப்படின்றது வந்து நேச்சுரலாக வர்றது கிடையாது. நம்ம வந்து அதுக்கு 3 இது கொடுத்துருப்பாரு. என்னென்னா ஃபேன்சி, ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்சி, நம்ம ஒரு விஷயங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம மெமரியில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும், அதுதான் ஃபேன்சி. அதுக்கப்புறம் அந்த ப்ரைமரி இமேஜினேஷன், அந்த நம்ம அதுக்கப்புறம் போய் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த யோசித்து பார்க்க ரீகால் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ப்ரைமரி இமேஜினேஷன். நெக்ஸ்ட்டு செகண்டரி இமேஜினேஷன் தான் வந்து போயம் உருவாகிறதுக்கு மெயினான ரீசனாக இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஞாபகம் வர திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம்
விஷயங்கள்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கறது தான் வந்து செகண்டரி இமேஜினேஷன். நம்மளோட இமேஜினேஷனை அதுக்குள்ளே புகுத்தி நம்ம கொடுக்கறது தான் வந்து செகண்டரி இமேஜினேஷன். ஸோ அந்த இதில் தான் ஒரு இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. டிசால்வ்ஸ், டிஃப்யூசஸ், டிசிபேட்ஸ் இன் ஆர்டர் டு ரீக்ரியேட். ஸோ ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த இதெல்லாம் வந்து வருது. ஸோ இட் இஸ் செகண்டரி இமேஜினேஷன். ஸோ இந்த 3 டேர்ம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி இன்னொரு வீடியோலையுமே வந்து பயோகிராஃபி லிட்ரரியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். Next, the quotation, a repetition in the finite mind of the eternal act of creation in the infinite I am appears in Biographia Literaria. ஸோ இதோட சப்டைட்டிலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்ரேச்சர், லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் தான். ஸோ வேர்ட்ஸ்வர்த் எப்போ மீட் பண்ணார், எப்படி மீட் பண்ணார், அது அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி, அந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து டோட்டலி வந்து 23 சாப்டர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து ஒரு சில சாப்டர்ஸ் தான் வந்து மேஜராக இருக்க அந்த டேர்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பார். மற்ற சாப்டர்ஸ்லாம் வந்து அவரோட ஓன் பயோகிராஃபி தான், ஆட்டோபயோகிராஃபி தான் எழுதியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கால்ரிட்ஜ் குப்லா கான் ரிமைன்ஸ் அ ஃப்ராக்மெண்ட் பிகாஸ். ஏன் அது வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட், ஒரு இன்கம்ப்ளீட்டான பீஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி வந்து கால்ரிட்ஜ் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓபிஎம் அப்படின்ற ஒரு ட்ரக்கை எடுத்துருந்துருப்பார். பட் அவர் வந்து சொல்லும்போது சம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஓபிஎம்ன்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். சம் ட்ரக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும்போது அந்த இதுக்கு வந்து நிறைய நார்மலாக நம்ம தூங்கும்போது கனவு வந்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரக் அடிக்ட்டுன்னும் போது அந்த சமயத்தில் வந்து ஒரு குப்லா கான் அப்படின்ற ஒரு கிங்கை பற்றி ஒரு பச்சாஸ் அண்ட் ஹிஸ் பில்கிரிமேஜ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து படிச்சுட்டு இருப்பார். ஸோ அந்த புக்கு படிச்சுட்டு அப்படியே தூங்குறப்ப வந்து அந்த விஷயங்கள்லாம் அவரோட ட்ரீமில் வரும். ஸோ ட்ரீம்லேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா உடனே நம்ம இந்த போமை எழுதி ஆகணுன்ற மாதிரி உட்காந்து எழுத ஆரம்பிப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து, ஒரு ட்ராவலர் வந்து அவரை கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்பார். அது கேட்டுட்டு அவர் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மறந்து போயிடும். ஏன்னா ட்ரீம் வந்து நமக்கே வந்து எப்போ நடந்தது அப்படின்னா மறந்து போயிடும் இல்லைங்களா, அது மறந்து போயிடும். அதனால் அது அப்படியே வச்சுருப்பார். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1796 எழுதின ஒரு போம். பட் இதை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஸோ இதை வந்து இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தட்ட காமிக்கிறப்ப அவர் தான் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா 1816 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பர்சன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ த ஆன்சர் இஸ், he was interrupted by a caller, a person on business from Porlock. Next, the confession of an English opium eater was written by. ஸோ இந்த கொஷின் நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஓபியம் ஈட்டர் அப்படின்னாலே நம்ம வந்து கால்ரிட்ஜ் வந்து ரிலேட் பண்ணிக்குவோம். ஸோ ஆன்சரும் வந்து கால்ரிட்ஜ் இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த கன்ஃபெஷன் ஆஃப் அன் இங்கிலீஷ் ஓபியம் ஈட்டர் அப்படின்றது எழுதினது தாமஸ் டி குவின்சி. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓபியம் அடிக்ட். அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து வெளியில் வந்து அதனால என்னென்னலாம் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ இட் இஸ் டி குவின்சி. Next, the poetry of Wordsworth and Coleridge was notably influenced by. ஸோ இது நான் ஆல்ரெடி வேர்ட்ஸ்வர்த்தோட இதுலேயும் போட்டிருக்கேன். இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா வேர்ட்ஸ்வர்த்து கால்ரிட்ஜும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்த பீரியடில் இருந்திருக்காங்க. அதனுடைய இம்பேக்ட் எப்படியா இருந்தாலும் நமக்கு இங்கிலாண்டில் இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க நேரடியாக ஃப்ரான்ஸ்க்கு போயுமே அதை பார்த்துட்டு வந்து இருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறையா எழுதியிருக்காங்க 2 பேருமே. ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். Next, the phrase the willing suspension of disbelief occurs in. ஸோ இதுவும் ஒரு ஃப்ரேஸ், ஒரு டேர்ம் occurs in Biographia Literaria. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபேன்சி, ப்ரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன் இதெல்லாம் வந்து ஒரு பொயட்டுக்காக சொல்கிறாரு. இது வந்து ஒரு ரீடருக்காக சொல்கிறாரு, வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கால்ரிட்ஜ் வந்து நிறைய வந்து சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ நார்மலாக வந்து ஒரு படத்துலேயே வந்து பேய் வருது, பூதம் வருது அப்படின்னா இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம உட்காந்து பார்த்தோம்னா நம்மளால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா. அதை ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலியிலே எடுத்துக்கிட்டா கூட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இது நிஜமாலுமே நடக்குமா அப்படின்னா நடக்காது. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நிறைய மூவிஸில் அந்த மாதிரி தான் ஒரு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இருந்தாலுமே அது ஒரு மூவியாக வந்து நம்ம அதோட ஒன்றி இதெல்லாம் வந்து லாஜிக்காக நம்ம யோசிக்காமல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பார், த வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். நீங்கள் வந்து இதில் லாஜிக்லாம் யோசிக்கக்கூடாது, அந்த போயமாக வந்து ரசிக்க கற்றுக்கோங்க, லாஜிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் ரீடர்ஸ்க்காக. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபியா லிட்ரரியாவில் சொல்லியிருப்பார்.
Next, the rhyme of Ancient Mariner is about the guilt and expiation of the Ancient Mariner. So the rhyme of Ancient Mariner வந்து பார்த்தீங்கன்னா it is a ballad. இதுவுமே ஒரு சோர்ஸை வச்சு தான் ஒரு ஏற்கனவே எழுதின ஒரு ஒர்க், ஒரு பேலட் வச்சு பேஸாக வச்சு தான் இவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா லிரிக்கல் பேலடோட ஃபர்ஸ்ட் போயமாக வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இதனுடைய விஷயங்களும் பின்னாடி நம்ம வர பார்ப்போம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், இன் ஹிஸ் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் இமேஜினேஷன் அண்ட் ஃபேன்சி, Coleridge identifies the following. ஸோ ஃபேன்சியும் இருக்குது, இமேஜினேஷன் இருக்குது. அந்த இமேஜினேஷனில் 2 டைப் தான், ப்ரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன். ஸோ இதில் இதெல்லாம் வந்து ஃபேன்சிக்கு, எது வந்து இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சி. பி அண்ட் சி ஃபார் ஃபேன்சி. அதாவது இட் ஹேஸ் அக்ரிகேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் பவர். இட் பிளேஸ் வித் ஃபிக்சிட்டிஸ் அண்ட் டெஃபினிட்டிஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சிக்காக சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், இட் ஹேஸ் ஷேப்பிங் அண்ட் மாடிஃபைங் பவர். இட் டிசால்வ்ஸ், டிஃப்யூசஸ், in order to recreate. இது ரெண்டுத்தையுமே வந்து இமேஜினேஷனுக்காக சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், only that film which fluttered on the grate still flutters there, the sole unquiet thing. The above lines are quoted from Frost at Midnight. Next, which romantic poet defined a slave as a person perverted into a thing? ஸோ ஒரு பர்சன் வந்து திங்காக வந்து மாறின ஒரு இது தான் வந்து ஸ்லேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு ரிலேட்டடான ஒரு இது தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த பீப்புள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இட் இஸ் காலரிட்ஜ். ஸோ காலரிட்ஜ் அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் தான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் கூட நேரடியாக தொடர்பில் இருந்த பீப்புள், ரொமான்டிக் போயட்ஸ். Coleridge, the Rime of the Ancient Mariner, is a poem in 7 parts. நெக்ஸ்ட், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸை அதனுடைய ஆத்தர் யார், இல்லை அதனுடைய மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து டேர்ம்ஸ் அதை க்ரியேட் பண்ணது யார், அதை காயின் பண்ணது யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போலோனியன், டயோனோசியன், ஃபேன்சி, இமேஜினேஷன், ஹெலனிசம், ஹெப்ரினிசம், இன்ஸ்கேப் அண்ட் இன்ஸ்டஸ். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி, இமேஜினேஷன், இன்ஸ்கேப் அண்ட் இன்ஸ்டஸ், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காயின் பண்ண டேர்ம்ஸு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போலோனியன், டயோனோசியன் வந்து ஃப்ரெட்ரிச் நியட்சிச், அண்ட் ஃபேன்சி இமேஜினேஷன் வந்து எஸ்டி கால்ரிட்ஜ், ஹெலனிசம், ஹெப்ரினிசம் வந்து மேத்யூ அர்னால்ட், இன்ஸ்கேப் அண்ட் இன்ஸ்டஸ் வந்து ஜிஎம் ஹாப்கின்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ஜிஎம் ஹாப்கின்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா க்ரியேட் பண்ணிப்பார். கர்டல், சானட், இன்ஸ்கேப், இன்ஸ்டஸ், அப்புறம் வந்து ஒரு சில ரைமிங் ஸ்கீம்லாமே வந்து புதுசாக இது பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாமே ஜிஎம் ஹாப்கின்ஸ் நம்ம படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட், from among the following, identify Coleridge's companion in a fanciful scheme to establish a utopian community of free love on the banks of the river. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி மாதிரி. நம்ம காலேஜ்லாம் படிக்கும்போது நம்ம சொசைட்டியை மாற்றிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கால்ரிட்ஜ் அவரோட ஃப்ரெண்டும் வந்து இதே மாதிரி யோசிச்சுட்டு ஒரு யூட்டோப்பியன் கம்யூனிட்டி, ஒரு யூட்டோப்பியானா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறப்ப அவரும் கல்யாணம் பண்ணிக்குவார், இவரையும் அதாவது விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்குவார் கால்ரிட்ஜுமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த யூட்டோப்பியன் கம்யூனிட்டிலாம் ஒரு கனவாகவே போயிடும், அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த கம்பானியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் சதே. நெக்ஸ்ட், in the rime of the Ancient Mariner, what disaster befalls the ship and the crew? ஸோ இது என்ன ஒரு டிசாஸ்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிப் வந்து காற்று இல்லாமல் ஒரு இடத்துல நின்றுடும், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமல் இறந்துடுவாங்க. ஸோ தட் இஸ் த ஷிப் இஸ் becalmed and the crew dies of thirst. Next, according to Coleridge, the secondary imagination dissolves, diffuses and dash in order to recreate. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து dissipates. நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஆத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது எல்லாமே வந்து நான் யூஜிசி நெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ்கர்ஷன் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், கிறிஸ்டபல் எஸ்டி கால்ரிட்ஜ், மில்டன் வந்து வில்லியம் பிளேக், குவீன் மேப் வந்து பிபி ஷெல்லி. நெக்ஸ்ட் ஒன், which statement expresses the theme of Coleridge, the Rime of Ancient Mariner? ஸோ Rime of Ancient Marinerோட தீம் வந்து பார்த்திங்கன்னா people should honor and respect all living things. For Coleridge,
Our power to perceive symbols gleaned from the world about us is related to the category of, it is primary imagination. Which character created by Coleridge makes the following account of her harrowing experience? 5 warriors seized me yestermorn. Me, even me, a maid forlorn. They choked my cries with force and fright, and tied me on a palfrey white. ஸோ ஃபார்லான் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. கீட்ஸ்மே அவரோட ஓட் டு நைட்டிங்கேலில் வந்து இந்த வேர்டு வந்து 2 தடவை அடுத்தடுத்து, அதாவது ஒரு முன்னாடி ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் வேர்டாகவும் அடுத்த ஸ்டான்ஸாவில் ஃபர்ஸ்ட் வேர்டாகவும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அது எந்த போம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்டைன். Next, S.T. Coleridge's Dejection and Ode opens with an epigraph which is a reference to a ballad. Identify the ballad. ஸோ டிஜெக்ஷன் அண்ட் வோர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சாரா ஹட்சிங்சனுக்காக இவர் எழுதியிருக்க ஒரு போம் தான். ஃபஸ்ட்டு வந்து இவரும் ராபர்ட் சதேவும் போய் அந்த யூட்டோப்பியன் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லையா. ராபர்ட் சதே வந்து ஆக்சுவலாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவார். கால்ரிட்ஜுக்கு வந்து அப்போ மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் சதே தான் வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டா தான் நம்ம அந்த கம்யூனிட்டி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சதேயோட ஒய்ஃபோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, சிஸ்டர் இன்லா, சதேக்கோட சிஸ்டர் இன்லாவே வந்து கால்ரிட்ஜுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. பட் அந்த வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து இவரும் கால்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்து ஒரு நல்ல ஃப்ரெண்டானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களோட சிஸ்டர் தான் வந்து சாரா ஹட்சிங்சன். ஸோ அந்த சாரா ஹட்சிங்சனுக்கு வந்து கால்ரிட்ஜுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதுக்காக அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனாலேயே கால்ரிட்ஜுக்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்குள்ளேயுமே ஒரு குட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு குட்டி பிரேக் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஆக்சுவலி சாரா ஹட்சிங்சன் கூட இவரோட கால்ரிட்ஜோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த லெட்டர் வந்து ஒரு டிஜெக்ஷன் அண்ட் ஓடாக வந்து மாறுது. ஸோ அதனுடைய எபிகிராஃப் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். ஸோ இதனுடைய அந்த டிஜெக்ஷன் அண்ட் ஓடோட ஒரிஜினல் டிராஃப்டோட டைட்டில் என்ன அவர் வச்சுருந்தாருன்னா லெட்டர் டு சாரா ஹட்சிங்சன். நெக்ஸ்ட், who viewed Wordsworth, Sade and Coleridge as representatives of a sect of poets, dissenters from the established systems in poetry and criticism, who constituted the most formidable conspiracy against sound judgment in matters political. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சதே, கால்ரிட்ஜ் அண்ட் வேர்ட்ஸ்வர்த் வந்து லேக் பொயட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மேகசின்ஸில் வந்து எடிட்டராக இருப்பார். அந்த மேகசினில் வந்து பயோகிராஃபியா லிட்ரரியாவை வந்து ரிவ்யூ பண்ணுறப்ப, ஸோ நம்ம இப்போ மூவியெலாம் ரிவ்யூ பார்க்குறோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு ஒர்க்னால் அதுக்கு ரிவ்யூ எழுதிட்டு இருப்பாங்க மேகசின்ஸில். அந்த ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர்த்தையும் லேக் பொயட்ஸ்ன்னு காயின் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ இட் இஸ் ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரி. நெக்ஸ்ட், டு see him act is like reading Shakespeare by flashes of lightning, about which Shakespearean actor Coleridge wrote the above line. ஸோ எந்த ஆக்டரை பற்றி பார்த்தீங்கன்னா எட்மண்ட் கியான். ஸோ நெக்ஸ்ட், இது வந்து ஓப்பனிங் லைன்ஸ் அண்ட் இதனுடைய ஆத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இது எந்தெந்த போமில் வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஐ க்ரை யோர் மர்சி, பிட்டி, லவ், ஏ லவ். ஸோ இட் இஸ் ரிட்டன் பை கீட்ஸ். The world is too much with us. It is written by Wordsworth. O world, O life, O time. It is written by Shelley. When true love burns, desire is love's pure flame. It is written by Coleridge. Next, as mentioned in my first acquaintance with poets, which poet does William Hazlitt describe as the only person I ever knew who answered the idea of a man of genius? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸில் வந்து ஹாஸ்லிட் வந்து கால்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வர்த், ஈவன் சார்ல்ஸ் லாம்போட அவருக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க, அப்புறம் வில்லியம் காட்வின், மேரி வூல்ஸ்டோன் கிராஃப்ட், இவங்களை பற்றி நிறைய எல்லாரும் இப்போ எப்படி மீட் பண்ணார் எல்லாத்தையுமே பற்றி சொல்லியிருப்பாரு.
பட் இதுக்கெல்லாம் ஆரம்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சின்ன பையனாக தான் இருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்ரிட்ஜ் வந்து ஒரு ப்ரீச்சர்னு சொல்கிறான். ஒரு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ப்ரீச் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு கிட்டத்தட்ட அந்த ஃபாதர் எப்படி இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீச்சராக வந்திருப்பார், நிறைய பேசுவார். அப்போ பேசும்போது அவரோட பேசுகிறத கேட்டுட்டு ஹாஸ்லிட்டுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஈவன் மற்ற எல்லாருக்குமே வந்து கால்ரிட்ஜ் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ அப்படி தான் வந்து இவர் வந்து கால்ரிட்ஜை அட்மையர் பண்ணி அவங்க கூட நிறைய வந்து அவர் கால்ரிட்ஜ் கிட்ட நிறைய பேசி அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நிறைய அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அட்டாச் ஆகி அந்த மாதிரி தான் வந்து நிறைய போயட்டை வந்து ஹாஸ்லிட்டுக்கு தெரியும். ஸோ யாரை பற்றி இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் கால்ரிட்ஜ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், who said there can be and there ought to be the difference between the language of prose and metrical composition. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வேர்ட்ஸ்வர்த்துக்கும் கால்ரிட்ஜுக்கும் வந்து போயம் எப்படி எழுதுறது அப்படின்றதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு மாதிரி இருந்தது. ஸோ அதில் வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நேச்சுரலாக ஃப்ளோ வரும், அந்த உட்காந்து நம்ம எழுதும்போது நேச்சுரலாக வரது தான் போகும் அப்படின்ட்டுருப்பாரு. பெஸ்ட் வேர்ட்ஸ் யூஸிங் த பெஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பாரு. பட் கால்ரிட்ஜ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, பெஸ்ட் வேர்ட்ஸ் அரேஞ்ச்ட் இன் பெஸ்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ப்ரோஸுக்கும் போயமுக்கும் வந்து மெட்ரிக்கல் கம்போசிஷன் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அந்த மாதிரி மட்டும் கிடையாது, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கால்ரிட்ஜ் சொல்லியிருப்பார். ஸோ இது யார் அப்படி சொன்னாங்கன்னா எஸ்டி கால்ரிட்ஜ். நெக்ஸ்ட், ஸோ இது வந்துமே பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசமில் வர டேர்ம்ஸு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நெகட்டிவ் கேப்பபிலிட்டி இட் இஸ் பை ஜான் கீட்ஸ். யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் அபவுட் ஷேக்ஸ்பியர். ஸ்வீட்னஸ் அண்ட் லைட் பை மேத்யூ அர்னால்ட். எஸ்எம் பிளாஸ்டிக் பை எஸ்டி கால்ரிட்ஜ். பயோகிராஃபி லிட்ரரியில் தான் காயின் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி இட் இஸ் பை டிஎஸ் எலியட். இது வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட் அப்படின்ற அவரோட ஒர்க்கில் வந்து சொல்லியிருப்பார். அது நம்ம இந்த பற்றி கொஷினுமே வந்து ட்ரைடனோட வீடியோவில் பார்த்தோம். ஸோ ட்ரைடனோட வீடியோவில் வந்து இவர் சொல்லியிருப்பார், 2 ஆத்தர் தான் வந்து இந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டிக்கு வந்து காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் 17th centuryயில். ஏன்னா இவர் வந்து டிஎஸ் எலியட் வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். பட் ரைடனும் இன்னொருத்தரும் தான் வந்து இதை வந்து அவங்க அந்த தாட் வரதை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அவர் காயின் பண்ணியிருக்க டேர்ம் தான் வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. அதுதான் வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்க்காக காயின் பண்ணியிருப்பாரு. ஸோ அது இன்னொரு ஆத்தர் யார் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். Next one, who among the following acknowledged that poetry is formed from the same elements as prose? The difference lies in the different combination of these elements and the difference of purpose. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அந்த போயட்ரிக்கும் ப்ரோஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து அவர் சொல்லியிருப்பார். யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கால்ரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் அபவுட் எஸ்டி கால்ரிட்ஜ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.